தமிழக வெற்றி கழகம் அன்புமணி ராமதாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் பாமக அணுகி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு கூட்டணி அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்க சில பேரும் அன்புமணி ராமதாஸை அணுகியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ கூட்டணி ஆட்சி அமைய போகிறது, எங்கள் கூட கூட்டணிக்கு யார் யார் சம்மந்தமோ அவங்க எல்லாம் வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள், அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதுக்கப்புறமா பாமக, இந்த மாதிரி இந்த கட்சிகள்லாம் எப்படியாவது நம்ம கூட்டணியில் இழுத்திட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்குது. அதையும் தாண்டி திமுகவோட கூட்டணி கட்சிகளை கூட்டணியிலிருந்து பிரிப்பதற்கான பிளான்லேயும் இருக்காங்க. அதனால தான் காங்கிரஸ், அதுக்கப்புறம் வைகோ, இவங்க எல்லாமே திமுக மீது கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க. திமுகவிலிருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே பரவிக்கொண்டு இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் அந்த சைடு கொஞ்சம் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக சைடு. ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னென்னா, பனையூரில் அன்புமணி ராமதாஸ் கிட்ட தொடர்ந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற வித பெரிய போஸ்டிங் கொடுக்குறோம், துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுக்கான முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம், வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறோம், நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற டிமாண்டை இவங்க வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு கூட இல்லை. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும் டிமாண்ட் பெருமளவில் இருக்குது. ஸோ அதனால் ஓகே நாங்கள் சொல்கிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டால் நடக்க வாய்ப்பு கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓகே சொல்லுவாங்க, ஆனால் ராமதாஸ் அவர்கள் இது கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டாங்க. அவருக்கு எப்பயுமே திமுக அதிமுகவே செம்மையாக போட்டி போட்டு இருப்பாங்க. கடைசி நிமிஷத்தில், அதாவது தேர்தல் இன்னும் ஒரு 2 வாரம் இருக்குன்னா, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் யார் அதிகமாக கொடுக்குறீங்க, நீங்கள் சீட் அதிகமாக கொடுக்குறீங்களா, நீங்கள் சீட் அதிகமாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக டிமாண்ட் வைப்பாங்க. ஓப்பனாக திமுக நிர்வாகிகள், திமுக முக்கிய நிர்வாகிகளே ராமதாஸ் ஐயா அவர்களோட வீட்டுக்கு செல்வாங்க. அதிமுக நிர்வாகிகள் ராமதாஸ் ஐயா வீட்டுக்கு செல்வாங்க. அந்த மாதிரி ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு பெரிய கேம் விளையாடுவாங்க. இந்த சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் உங்கள் கூட எப்படி கூட்டணி அப்படின்னு சொல்லி பெரிய கொஷின். பாமக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேருவதற்கு, ஆனால் இதில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையில் பாமக செயல்பட்டால் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக நடக்காது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட தலைமையில் பாமக செயல்பட்டால், பாமக தலைவராக மீன்மேல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லா முடிவும் எடுத்தால் இந்த தமிழக வெற்றி கழகம் பாமக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் 80% மேலே இருக்குது. இதனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமையும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், 2026 சட்டமன்ற தேர்தல் பாமக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் நல்லா இருக்குமா, இல்லை பாமக திமுக கூட்டணி வைத்தால் நல்லா இருக்குமா, இல்லை பாமக அதிமுக கூட்டணி வைத்தால் நல்லா இருக்குமா?